எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். நம்ம மொத்த இந்தியாவே எதிர்பார்த்த பஹல்காம் தாக்குதல் நடந்தது என்ன, அவங்க பின்னாடி இருந்த பெர்பெட்ரேட்டர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான குற்றப்பத்திரிகையை என்ஐஏ சார்ஜ் ஷீட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 பேருக்கும் அதிகமாக விசாரணை செய்து கடைசியாக ஒரு குற்றப்பத்திரிகை அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 6 மாத கெடு 180 நாள் நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். அந்த சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதில் சில முக்கியமான தகவல்கள் வெளியில் வருது. இப்போது இதோடைய சூத்திரதாரி அப்படின்றது அசீம் முனிரா இருந்தாலும் இதை எக்ஸிக்யூட் பண்ணது அப்படின்றது லஷ்கர் இ தொய்பான்னு சொல்லக்கூடிய இந்த பாகிஸ்தானி பயங்கரவாத அமைப்பு. இது ஒரு புது புனை பேரில் TRF த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்ன்ற பேர்லேயும் இருக்கிறாங்க. இப்போ இதில் தலைமை யார், இப்போ இதுக்குள்ளே யார் அப்படின்றது தான் அந்த ஃபைன் பிரிண்ட்டு. ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இது பாகிஸ்தானை சேர்ந்த கசூரை சேர்ந்த சஜித் சைஃபுல்லா ஜட் தான் இந்த மொத்த இதையும் சம்பவத்தையும் செஞ்ச இந்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் மூளையாக செயல்பட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய தலைமை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த TRF உடைய, அதாவது லஷ்கர் இ தொய்பா இது ஒரு சமூக சேவை அமைப்பு மாதிரியும், இந்த TRF அப்படின்றது காஷ்மீருக்குள்ள ஒரு புரட்சி அமைப்பு மாதிரியும் தான் பாகிஸ்தான் ஊடகங்கள் கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இந்திய ஊடகங்களுக்கு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் பேசுகிறவங்களுக்கு என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள், TRFன்ற பேரை யூஸ் பண்ணாதீங்க. அதை அவங்க வச்சிட்டு இருக்கக்கூடிய மியூட்டேஷன், அதாவது உருமாறக்கூடியது. ஏன்னா அந்த எல்இடி மேலே கடுமையான தடைகள் உலகம் முழுக்க இருக்கிறதுனால புது பேரில் வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. தயவுசெய்து அது வேணாம், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ இந்த இடத்துல TRFஐயுமே இப்போ வந்து ஒரு ப்ரொஸ்கிரைப்டு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை நம்மளோட ஊப்பா லா மூலிமா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். 10 லட்சம் இவன் பேரில் தலையில் சன்மானம் இருக்குது. மர்ம நபர்கள் இதை நோட் பண்ணணும். 10 லட்சம் இவன் தலையில் சன்மானம் இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா சஜித் சைஃபுல்லா தான் இந்த மெயின் ஆள். அதன் பிறகு 3 பேர் அந்த கொல்லப்பட்ட தீவிரவாதிகள். அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுலைமான் ஷா, இவன் வந்து பாகிஸ்தானுடைய ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப் கமாண்டோ படைப்பிரிவை சேர்ந்த ஒரு இராணுவ வீரன். ஹம்சா அஃப்கானி, இவனும் பாகிஸ்தானை சேர்ந்தவன். ஜிப்ரான், இவனும் பாகிஸ்தானை சேர்ந்தவன். இந்த 3 பேர் தான் சேர்ந்து இந்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடத்துனாங்க. நம்மளை 26 அப்பாவி பொதுமக்கள் உயிரை எடுத்தாங்க. இவங்களை ஜூலை 2025 இந்த வருடம் ஜூலை மாதம் ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படின்ற பேரில் இந்தியாவுடைய இராணுவம், குறிப்பாக நம்மளோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கமாண்டோ படைப்பிரிவினர் எங்கே சுடணுமோ அங்கே சுட்டு இவங்களை கொண்டாங்க. ஒரு 6 அடி பூமி கீழே இவங்க இருக்கிறாங்க. நீ வரக்கூடிய எத்தனை லட்சம் பேராக இருந்தாலும் 6 அடி பூமி கீழே தான் அவங்களும் இருப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான எக்ஸாம்பிள் இது. இது தவிர 8 பேர் லோக்கல் ஆளுங்க, காஷ்மீரிகள் இதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க பேருமே சார்ஜ் ஷீட்டில் இருக்குது. பஷீர் அகமது ஜொத்தார் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது, இவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்தது. அவரோட தம்பி பர்வேஸ் அகமது ஜொத்தார், இவனும் இவங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுத்தது, காட்டு பகுதிகளை கொண்டு போய் காமிச்சது. அதன் பிறகு அந்த ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணது எல்லாமே. அதன் பிறகு பார்த்திங்கன்னா முகமது யூசுஃப் கட்டாரி லாஜிஸ்டிக் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணது. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா முகமது யூசுஃபோட மெயின் வேலை என்னென்னா அந்த காட்டு பகுதிகளில் கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல இந்த சம்பவத்துக்கு ஏப்ரல் 22க்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி இவங்களை சேஃபாக வச்சது ஏப்ரல் 21 நைட்டு குறிப்பாக இவன் தான். அதன் பிறகு முகமது யூசுஃப் இவன் தான் பார்த்திங்கன்னா தெற்கு காஷ்மீர்லேருந்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனது. பிறகு இந்த இடத்துலேருந்து அந்த மகாதேவ் ஹில்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மலைப்பகுதிகள் இவங்க சேஃபாக கொண்டு போய் வச்சது. ஸோ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாத காலம் நம்மளுடைய இந்திய இராணுவ வீரர்கள் எப்படி தேடியிருப்பாங்க, இவங்களை எப்படி வேட்டையாடி இருப்பாங்க அப்படின்றத கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய என்னோடய சகோதர சகோதரிகளுக்கு மீண்டும் மீண்டும் நான் வாழ்நாள் முழுவதும் நம்ம எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு. ஏன்னா 4 மாத காலம் வீட்டுக்கு கூட போகாமல் பல பேர் தங்களுடைய திருமணங்களை கூட தள்ளி வச்சு இந்த நாய்களை வேட்டையாடணுன்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அதை இருந்தாங்க. அது கண்டிப்பாக ஜூலை மாதம் ஆப்ரேஷன் மகாதேவில் முடிஞ்சுது. இது தவிர இன்னும் ஒரு 6 கான்ஸ்பிரேட்டர்ஸை சார்ஜ் ஷீட்டில் சேர்த்துருக்குறாங்க. அது தவிர 3 பேர் அடிஷ்னலாக இதில் அன்னோன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணும்போது இன்னும் பல பேர் விசாரணை வளையத்துக்குள்ளே வருவாங்க அப்படின்றதும் இருக்குது. ஸோ 8 பேர் ப்ளஸ் 6 14 பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு 3 தீவிரவாதிகள், அதுக்கு இதுவாக இருந்த சஜித் சைஃபுல்லா, இதுதான் இந்த சார்ஜ் ஷீட்டோடைய மெயின். இது 7 மாதம் இன்வெஸ்டிகேஷன், 1 மாதம் அவங்க எக்ஸ்டென்ஷன் கேட்டிருந்தாங்க. 1000 பேருக்கும் அதிகமாக விசாரணைகள் செய்யப்பட்டுச்சு.
நம்மளுடைய அன்பர்களே அந்த பஹல்காம் தாக்குதல் அப்போ அங்கே இருந்தவங்க சில வீடியோஸ் நீங்கள் கொடுத்தாங்க. நம்ம என்ஐஏக்கு அதை வந்து டைரெக்டாக ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருந்தோம். தேங்க்ஸ். ஏன்னா சமூக கடமை நம்ம எல்லாருக்குமே, நம்ம எல்லார் வீட்லேயுமே சிசிடிவிலாம் இருக்குது. சில குற்றங்கள் இந்த சிசிடிவி காவல்துறைக்கு நிச்சயமாக புலனாய்வு அமைப்புகளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த வகையில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மிகப்பெரிய நன்றி. 8 மாதத்துக்கு அப்புறம் 7 மாதத்துக்கு அப்புறம் இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஜம்முவில் இருக்கக்கூடிய என்ஐஏ கோர்ட் அங்கே தான் இந்த சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த சார்ஜ் ஷீட்டோட டீட்டெயில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே ஆரம்பிச்சது, யார் இதை செஞ்சாங்கன்ற எல்லா லிங்க்குமே இருக்குது. இதில் ஊப்பா சட்டம் போடப்பட்டிருக்கு, வேஜிங் வார் அகெயின்ஸ்ட் த கண்ட்ரி அந்த சட்டம் வந்து போடப்பட்டிருக்கு. அது தவிர பார்த்திங்கன்னா பிஎன்எஸ் 2023 ஆர்ம்ஸ் ஆக்ட் 1959 கிட்டத்தட்ட ஒரு வாட்டர் டைட்டான ஒரு கேஸை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு இப்போது பெஹல்காமில் நடந்த தாக்குதல் 26 டூரிஸ்ட்கள் கொல்லப்பட்டது, இந்த சம்மந்தப்பட்ட எல்லா விசாரணையுமே கிட்டத்தட்ட முடிஞ்சு சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஏன் முக்கியம்? இந்தியா தான் ஆஃப் சிந்தூரை பண்ணிட்டாங்கன்ட்டு. ஏன் முக்கியன்றதுக்கு 3 முக்கியமான காரணங்கள். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இந்த டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புனைப்பெயர் இருக்கக்கூடிய அமைப்பு சர்வதேச பயங்கரவாத அமைப்பாக இந்தியா தடை செய்யணும் அப்படின்னா இந்த கேஸ் அதோடைய அஸ்திவாரம். செகண்டு, டிஆர்எஃப்க்கு இந்தியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சில அமைப்புகள், நேரடியாக மறைமுகமாக அமைப்புகள், தனிநபர்கள், இவங்களை சீக்கிரம் கைது செய்யணும், சஸ்பெக்டடாக இருக்காங்க, இவங்களை கைது செய்து விசாரணைக்கு எடுக்கணும்னா அந்த இடத்துலையுமே இந்த சார்ஜ் ஷீட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது, நம்மளுடைய உளவுத்துறை எந்த இடத்துல கோட்டை விட்டுருக்காங்க, இது எவ்வளோ பெரிய தாக்குதல், எந்த இடத்துல அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது செட்பேக் ஆகிருக்கு, ஃபெயிலியர் ரொம்ப தவறான வார்த்தை, தயவுசெய்து பயன்படுத்த வேணாம், அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அதை தடுக்கிறதுக்கான இது இருக்குது. ஏன்னா துறையா செட்ஸ், ஹவாவி மொபைல், பைடு சேட்டலைட் சிஸ்டம் சைனாவோடது, இதெல்லாம் நம்மளே முதல் முறையாக பார்க்குறோம். இப்போ தான் நான் இருந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான தொழில்நுட்பம்லாம் இல்லை அந்த காலகட்டங்களில். நான்காவது, பாகிஸ்தானை சர்வதேச அரங்கில் நீங்கள் வந்து கார்னர் பண்ணணும் அப்படின்ற போது குறிப்பாக FATF ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைப்போட பிளாக் லிஸ்ட்டில் கொண்டு வரணும். அதுக்கு மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த ஒரு குற்றப்பத்திரிகை. அவங்களோட IMF மற்றும் ADB மற்றும் வேர்ல்ட் பேங்க் லோன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும், அந்த லோனை தடுக்கணும்னா அதுக்கும் இது ரொம்ப முக்கியம். அமெரிக்காவையுமே அஃபிஷியலாக ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம வந்து கார்னர் பண்ணணும்னா அதுக்குமே இது வந்து தேவை. இது இதோட முடியுதா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ டெல்லியில் நடந்த தாக்குதலில் இதே டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே 1 மாத காலம் முடிஞ்சு போச்சு, இப்போ 1.5 மாத காலம் முடிஞ்சு போச்சு. இதில் 6 மாநிலங்கள், நான் அதில் டீட்டெயிலில் போக விரும்பலை, என்னையோடைய அஃபிஷியல் பக்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒரு நாளும் அவங்க புது விசாரணைகள், புது கைதுகளை வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இதுவரை 14 பேருக்கும் அதிகமான நபர்கள் இதில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுவுமே இன்னும் ஒரு 5 மாத காலத்துக்குள்ளே லாஜிக்கலாக 6 மாத காலம் என்னையும் எடுத்துக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் 6 மாத காலம் அவங்களுக்கு அவகாசம் இருக்குது. எடுத்து இந்த இடத்துலையும் ஒரு கிளியர் கட்டான சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு அடுத்தடுத்த நொடியில் ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 துவங்குமா இல்லையா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்கு பதில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், முதல்ல எடுத்தபோது நம்ம தாக்குதல் நடத்திட்டு அதன் பிறகு விசாரணையை ஆரம்பித்து பிறகு இதை கன்க்ளூஷனுக்கு இப்போ கொண்டு வந்திருக்கிறோம். இந்த முறை கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி இந்தியாவுடைய இராணுவம் சில முக்கியமான யுக்திகளுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நான் அதை பற்றி போக விரும்பலை. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், பொதுவெளியில் இருக்கக்கூடிய செய்திகள் சொல்கிறேன். இந்த ஒரு 5 மாதங்களில் மட்டும் 5000 கோடி மதிப்புள்ள ட்ரோன்ஸை மட்டும் இந்திய இராணுவம் வாங்கியிருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள்கிட்டருந்தும் வெளிநாட்டு நிறுவனங்கள்கிட்டருந்தும் வாங்கியிருக்காங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள், இது பொதுவெளியில் இருக்குது. ஸோ ஒன்று, நம்மளுடைய இராணுவம் வேறு மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க, இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த விசாரணை அப்படின்றது லெஜிட்டிமேட்டாக அமெரிக்காவுடைய துணை அதிபர் JD வான்ஸே வந்து இந்தியாவுடைய விசாரணை அமைப்புகள் ரொம்ப திறமை வாய்ந்தவை, நாங்கள் உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கோம், ஆனால் அந்த உதவி அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி FBIயோடைய விசாரணையோடைய ஆஃபரையும் கொடுத்தாங்க. இந்தியா அதை நம்ம வேணான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் ரெண்டுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஃப்ரேம் பண்ணப்படுது, கட்டமைக்கப்படுது. முதல்ல இந்த விசாரணை பாகிஸ்தானுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத கிளியர் தெளிவான எவிடன்ஸோட, சாட்சியங்களோட, ஆவணங்களோட முதல்ல சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிவிட்டு அதன் பிறகு அதில் சம்மந்தப்பட்ட ஆட்களை பாகிஸ்தான் உடனடியாக கைது செய்து இந்தியா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும், இன்க்ளூடிங் அதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய சில ISI இராணுவ அதிகாரிகள் எல்லாருமே. இந்த கோரிக்கையை இந்தியா வைப்பாங்க. வழக்கம் போல் பாகிஸ்தான் அவங்க வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு எல்லா நியாய தர்மத்தையும் இந்தியா கடைபிடித்தது
இந்த விசாரணையை நாங்கள் பொது வெளியில் வைக்கிறோம். ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸில், ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில், G20ல், பிரிக்ஸில், வேர்ல்டு பேங்க்கில், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில், இந்தியா அமெரிக்காவுடைய பைலேட்ரல் மீட்டிங்கில், இந்தியா ரஷ்யாவுடைய பைலேட்ரல் மீட்டிங்கில், இந்தியா சைனாவுடைய பைலேட்ரல் மீட்டிங்கில், இந்த இடத்துல இவங்களை கம்ப்ளீட்டாக கார்னர் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஜூன் மாதம் FATFோட அடுத்த லிஸ்ட்டு வெளியாகும். அதில் அட்லீஸ்ட் இவங்க கிரே லிஸ்ட்டில் இருப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். அந்த இடத்துக்கு போன பிறகு இந்தியா சம்மந்தப்பட்ட இந்த குற்றவாளிகள் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெர்பெட்ரேட்டர்ஸ் தண்டிக்கப்படலை அப்படின்ற போது தன்னுடைய இறையாண்மையை பாதுகாக்க, தங்களுடைய மக்களை பாதுகாக்க இந்தியாவுக்கு எல்லை தாண்டி அடிக்கக்கூடிய எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்றத 4வது முறையாக ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 வடிவத்தில் இந்தியா நிச்சயமாக பண்ணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அனாலிசிஸ். இதுக்கு நடுவில் வேறு சில சம்பவங்கள், இதே மாதிரியான பயங்கரவாத சம்பவங்கள் பாகிஸ்தான் செய்யணும்னு நினச்சாங்கன்னா இந்த கதை ஆப்ரேஷன் சிந்தூர் 1.0 போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்தியா ரொம்ப கால்குலேட்டடாக, சாதுரியமாக, கேலிபிரேட்டடான ஒரு ஸ்டெப்பை வந்து எடுத்திருக்கிறாங்க. மக்களாகிய நாம் எப்பயுமே நம்ம உணர்ச்சிப்படுவோம். எனக்குமே அந்த கோபம் இருக்குது, ரெட் ஃபோர்ட் தாக்குதலுக்கு அடுத்த நாள் பாகிஸ்தான் தாக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லிட்டு. பட் இந்த முறை நம்ம எடுக்க போகக்கூடிய சில முக்கியமான மிலிட்ரி மெனூவர்ஸ் பாகிஸ்தானோட இராணுவ தலைமையை குறி வச்சு தான் இருக்கும் அப்படின்றத நான் என்னால் வந்து உறுதியாக அனலைஸ் பண்ண முடியும், உறுதியாக சொல்ல முடியாது. பட் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் பெயின் அங்கே இருக்கணும். அந்த வலி அந்தளவுக்கு இருந்தால் மட்டும்தான் இனி இந்த மூடர்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் காலத்துக்கு இந்தியா மேலே இந்த மாதிரியான பயங்கரவாத தாக்குதல் நினைக்கிறதுக்கு அது மாதிரி நினைக்கிறதுக்கே வந்து பயப்படணும். இப்போ பயப்படணும்னா அம்புகளை ஒடிச்சு நமக்கு பிரச்சனை கிடையாது, வில்லையும் ஒடிச்சு பிரச்சனை கிடையாது. அந்த வில்லை எய்யக்கூடிய ஆட்கள், அந்த தலைமை பயங்கரவாதியான அசீம் முனீர் நிச்சயமாக தேவை. இந்த இடத்துல சில முக்கியமான சொன்ன மாதிரி மிலிட்ரி மனூவர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இது பாகிஸ்தான் எஸ்கலேட் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா டெரிட்டரியல் லாஸாகவும் இருக்கும். சிந்தையோ இல்லை பலுச்சிஸ்தானையோ இல்லை POKயோ பறிகொடுக்க வேண்டிய நிலைமைக்கு பாகிஸ்தான் தள்ளப்படும். அவங்களும் இப்போ ஆயுதங்களை அடுத்தடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. சைனாவாக இருக்கட்டும், இல்லை துருக்கியாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவுடைய லேட்டஸ்ட் F-16 அப்கிரேட் ஆச்சுக்கும் அவங்களும் எதிரியை வந்து நம்ம என்றைக்குமே வந்து கம்மியாக எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. பட் ஒரு ஆக்ஷன் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ பஹல்காமுடைய அந்த குற்றப்பத்திரிகை விசாரணை முடிஞ்சு NIA சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு NIA. அடுத்தது பாக்கி இருக்கிறது ரெட் ஃபோர்ட் தான். அந்த விசாரணைகளும் வெகு விரைவில் முடியும். இதில் நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இங்கே உள்ளிருக்கக்கூடிய அந்த புல்லுருவிகள் யார் அப்படின்றது தான். அவங்களுக்கெல்லாம் வந்து தயவுதாட்சணமே இருக்கக்கூடாது. சொந்த நாட்டு உட்காந்து நம்ம மண்ணில் நம்ம தண்ணி, நம்மளுடைய சாப்பாடு, இது எல்லாத்தையும் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு தேசத்துக்கு எதிராக போகக்கூடியவங்களுக்கு எந்த சித்தாந்தமும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. எந்த விதமான ஒரு கொள்கையும் அது கிடையாது. அந்த தேச துரோகிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். NIA அதற்கான விசாரணைகளை கண்டிப்பாக முன்னெடுப்பாங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.